வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து மார்ச் மாதம் 12ஆம் தேதி சிந்தனையின் சிறப்பு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். நம் வாழ்க்கையில் அவ்வப்போது நாம் எதை செய்வது என்ற ஒரு சிக்கல் வரலாம், அல்லது பெருமளவிலான ஒரு மகிழ்ச்சியே கூட வரலாம். அந்த சிக்கலிலே அழிந்துவிடக்கூடாது, அல்லது அந்த மகிழ்ச்சியிலே அழிந்துவிடக்கூடாது. இந்த சிக்கலிலே இருந்து விடுபட வேண்டிய வழி என்ன என்று நினைத்தாலே போதும். சிக்கலிலே தவித்து கொண்டிருக்கக்கூடிய மனம் முனையில் இருக்கிறது. அந்த மனத்தின் அடியிலே இறைவன் இருக்கின்றான். அவன் சிக்கலை தீர்த்து வைப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அவன் பக்கம் திரும்புவதற்கு வழி காண வேண்டும் என்று சொல்லுகின்றேன். சிந்திக்கின்றவர்கள் அதை காணுகின்றார்கள். சிந்தனைக்கு என்று திரும்பினாலே போதும், மற்றதையெல்லாம் அவன் பார்த்து கொள்வான். அதைத்தான் வள்ளுவர் கூட தனது குறள் ஒன்றில், ஒரு மனிதன் முயற்சி எடுத்தால் இறைவன் அவனை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கின்றான் என குறிப்பு தந்துள்ளார். அது உண்மைதான். இந்த உண்மையை நேரடியாக அனுபவபூர்வமாக பல இடங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன். அருட்தந்தை அவர்கள், கவியரசர் கண்ணதாசன் பலவிதமான சிக்கல்களில் நாம் சிக்கி தவிக்கின்ற போது இறைவனிடம் சரணாகதி அடைந்துவிட்டால் அவன் பார்த்து கொள்வான் என்று அடிப்படையில் ஒரு கவி எழுதியிருப்பார்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு, நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. உனக்கும் கீழே இருப்பவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.